விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை உடைக்க வரல, அது உங்களை கட்டி எழுப்பி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வந்ததான் நீங்கள் எடுத்துக்கணும். விருச்சிக ராசி ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா அது முடிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது அவங்களோட வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆமாங்க, இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறதும் 12 ராசிகளையுமே ஒரு சிறப்பான ராசி. நீங்கள் சாதாரணமானவங்களாம் கிடையாது, ஆழமான கடல் மாதிரி இருப்பீங்க. வெளியே அமைதியோ உள்ளுக்குள்ளே புயலோ ஒரு ஆழமான சிந்தனையும் கொண்டவங்க. உங்களோட உண்மையான முகம் எல்லோருக்குமே தெரியாது. உங்களை உணர்ந்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களை பற்றி சிறப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நெருப்பு எப்படி கையில் பிடிக்க முடியாதோ அதுபோல தான் அதை கையில் பிடிக்க முடியல அப்படின்னாலும் கட்டுப்படுத்த முடியும். நெருப்பை கையில் பிடிக்க முடியல, அதை கட்டுப்படுத்தி வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு நல்லாவே தெரியும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, நல்ல விஷயமா இல்லை கெடு பலனா, கெடு பலன் இருந்தால் அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யலாம், நல்ல பலன்கள் அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி 12 ராசிகள்லையுமே ஒரு அற்புதமான நல்ல ராசி, சிறப்பான ராசி. ஏன்னா நீங்கள் சாதாரணமானவங்களே கிடையாது. செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். முருகனின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கக்கூடிய ராசிகளில் இந்த விருச்சிகமும் ஒன்று. நீங்கள் கேட்டால் முருகப்பெருமான் தட்டாமல் தருவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கணுமா, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து சேரும். உங்களுக்கு முருகன் ரொம்பவுமே பிடிச்ச கடவுளாக இருக்கணுமே விருச்சிகத்துக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்ய சொன்னோம்ல, அதே போல் உங்களுக்கு எந்த முருகனோட அவதாரம் பிடிக்கும், அறுபடை வீடுகளில் எந்த கோவிலுக்கு நீங்கள் அதிகமாக போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயிரை பெற சிறப்பான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்க்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்தபடியே. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். விருச்சிக ராசி பார்க்கறதுக்கு அமைதியாலும் மனசில் ஒரு புயல் போல் வேகம் இருக்கும். அதான் சொன்னல, இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த கஷ்டம்லாம் உங்களை கஷ்டப்படுத்த வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை உடைக்கலாம் அது வரல. உங்களை மீண்டும் வெற்றி பாதி கொண்டு செல்ல வந்த ஒரு முயற்சியாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி தான், பேசலாம் மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயலில் காட்டிடுவீங்க. ஒரு நாள் நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னா உங்களை மறந்தவங்க கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட தானாக வந்து பேசுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தாமதமாக வருது அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. அந்த வெற்றியை யாருமே கவர முடியாத அளவில் நிலைத்த வெற்றியாக மாற்றணும். இந்த விருச்சிக ராசிக்கிட்ட மிகுந்த ஒரு மன உறுதி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இதுதான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவை யாருக்காகவும் திரும்ப வாங்க மாட்டீங்க. முன் வச்சுக்கால பின் வைக்க மாட்டீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிகத்திட்ட இன்னொரு சிறப்பான குணம் இருக்குங்க, ரகசியத்தை கட்டி காக்கிற குணம். உங்களோட ரகசியமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக கட்டி காக்க தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. ஆழமான அன்பு உங்ககிட்ட இருக்கும். எப்படின்னா, ஒருத்தரை காதலிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த காதலுக்கு உண்மையாக இருப்பீங்க. அதே போல் வாழ்க்கையில் நிறைய ஏற்றம் இருக்கும், பிரச்சனை இதெல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும் பாருங்கள், உங்கள் புத்தி சாதுரியத்தாலேயும் சாமர்த்தியத்தாலேயும் எல்லா விஷயத்தையுமே எளிதாக உங்களுக்கு தகுந்தது போல் மாற்றி அமைச்சிருப்பீங்க. எல்லோரையுமே எளிமையாக கையாள தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாரையுமே சிறப்பாக கையாள தெரிஞ்சதாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இன்னுமே நல்லது. அது என்னன்னு பார்த்தா, இந்த கோபம் தாங்க உங்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சனையை கொடுத்துருக்கு. முன் கோபத்தை குறைச்சாலே விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கோபத்தால் பின்னடைவு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. கோபம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுதுல்ல. நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு போனால் கூட இந்த எதிரில் இருக்கிறவங்களோட செயல் இருக்குல்ல, அது தேவையில்லாமல் கோபத்தை தூண்டி விட்டுறது. கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக இருங்க. கோவப்படுறதை முற்றிலும் குறைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
பழி வாங்குற மனசு கொஞ்சம் சில நேரம் இருக்கும், அதையுமே நீங்கள் மாற்றிக்கணும். நல்லது பண்ணாங்களா அவங்களுக்கு நல்லது நடக்குங்க, உங்களுக்கு கெட்டது பண்ணாங்களா அவங்களுக்கு நம்ம வந்து கெட்டது பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்ல. வாழ்க்கையே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கான பலனை கண்டிப்பாக அடைவாங்க. யாரையும் எளிதில் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத பழகின பிறகு நம்புங்க. இந்த 3 விஷயத்தை கட்டுப்படுத்தினாவே உங்கள் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிறது போல் நடிச்சிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற வழியை மற்றவங்கிட்ட பகிர்வதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது யார்கிட்ட சொல்லலைன்னா நம்பிக்கைக்குரியவங்க இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கைக்குள்ளவங்கிட்ட சொல்லும் போது மனபாரம் குறையும். மனசில் இருக்கிறத சரியான நபர்கள்கிட்ட வெளிப்படுத்துங்க. கோபத்தை எனர்ஜியாக மாற்றுங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறத விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து செஞ்சாலே எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை உங்களுக்கு வந்து சேரும். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது எப்படி இந்த கூகுள் எல்லா தகவலையும் சேமித்து வச்சுருக்கோ அதுபோல் தான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. எல்லா ஆங்கிள்லையுமே எல்லா கோணத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக கையாள தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. இந்த கூகுளுக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னா எல்லாத்தையும் கூகுள் வெளிக்காட்டும், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான். முருகனை நீங்கள் வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு தைரியம், வாழ்க்கையில் வெற்றி அமைப்பு இதெல்லாம் வந்து சேரும். அடுத்தது முருகனை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறது நல்லது. காளியம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியும் சிறப்பான ஆற்றலையும் காளியம்மன் அருளால் நீங்கள் பெறலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. முருகனை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரவணபவ முருகா அப்படிங்கிற மந்திரத்தையும், காளியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் காளிகாம்பிகை நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஜபம் செஞ்சு இறை வழிபாடு செய்கிறது நல்லது. கோபம் வந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க, இதுவே பெரிய பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் நன்மையும் எல்லா வகையிலுமே கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த தடைகள், தாமதம் இது எல்லாமே தானாக உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாக்கி தருது. வழக்கு விவகாரங்கள் கூட சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எதிர்ப்பு தானாக விலகுது. பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வுக்கு வருது. நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக சிறப்பாக செஞ்சு முடிச்சு நீங்கள் காட்டுவீங்க. தாமதமான காரியம் கூட வேகம் பிடிக்கும். வீணான கவலை குறையும். அடுத்து உங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதை மட்டும் தவிர்த்தா போதும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்கள் கூட அனுசரித்து செல்லணும். வியாபார போட்டி குறையுது. எல்லா விஷயத்துலையுமே எல்லா துறைகள்லையுமே நல்ல ஒரு லாபம் வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் இது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பாக செயலாற்றுங்க, நன்மை வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துலையுமே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல சூழல் உங்களுக்கு பிடிச்சது போல் மாறும். மேல் அதிகாரிகள் கிட்ட இணக்கமான சூழல் உருவாகுது. உங்கள் குடும்பத்தில் இப்போ பாருங்கள் தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் அமையுது. திருமண முயற்சி இப்போது சாதகமான ஒரு பலனை தரும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்துக்கு இயங்கியவங்களுக்கு விரைவில் நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் இந்த மாதம் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு அமையுது. வாய்க்கு ருசியான உணவு உண்ணக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களோட பேச்சை சரியாக கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் கோபப்பட்டுக்கிட்டு வீணான வாக்குவாதம் செய்யாதீங்க. கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்கறதன் மூலம் நன்மை பிறக்கும். உங்கள் பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் இப்போ கவனம் செலுத்துனுங்க. நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் நல்ல ஒரு இப்போ சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு அமையும். ஆன்மீக சுற்றுலாவாக கூட இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடம் இது எல்லாமே உயரக்கூடிய சூழல் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. தொழிலையுமே திருப்தியான நிலை தான். தொழில் தொடர்பான விஷயங்களுமே இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்துது. பெரும்பாலும் இப்போ அமைஞ்சிருக்கும் சூழல் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே பெறலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சால் இப்போ சொன்ன நல்ல விஷயம்லாம் நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான நிலை இப்போ நீடிக்கும். ஏன்னா உங்கள் மேல் இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்து ஒரு நல்ல தகவல் இப்போ கிடைக்கும்.
இது வரைக்கும் மேலிடத்திற்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேற்றுமை இருந்துச்சுன்னா அது தானாக நீங்கும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இப்போ ஏற்றுப்பாங்க. எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உண்டான உதவியுமே இப்போ கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை விலகுது. விளையாட்டு போட்டியில் சாதகமான பலன் கிடைக்குது. விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. இது வரைக்கும் இருந்ததை விடவே இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவுமே நல்லா இருக்கு. அதனால சரியாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தினா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறலாம். கோபத்தை தவிர்த்துடுங்க. பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். நன்மை சேரும் எல்லா வகையிலுமே. அதுக்கப்புறம் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனது குடும்ப சூழலை இன்பமானதாக மாக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்கள் நேயர்களே.